ஒரு நாள் மட்டும்தான் இந்த முத்திரையை போட்டால் இது 1 மாத கால அளவுக்குள்ளத்தான் இது வந்து தெரிய வரும். ஒரு 1 மாத காலத்துக்குள்ள நமக்கு இந்த மாதிரி துர்மரணம் நடக்க போகுது அப்படின்னா காட்டி கொடுத்துரும். இதை எப்படி போட்டு கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, ஒருத்தர் வந்து அஸ்வதி நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அஸ்வதி நட்சத்திரம் மாசத்துல ஒரு நாள் வரும், 27 நாளுக்கு ஒரு தடவை. அப்போ அந்த நட்சத்திரம் என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நேரத்தில், அந்த நட்சத்திரம் எப்போ நடைபெறுகிறதோ அந்த நடைபெறக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம காலையில் படுத்துட்டு நைட்டில் படுத்துட்டு காலையில் எந்திரிக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வணங்கிக்கொள்ளணும். சரிங்களா? இங்கே தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு நோக்கி அமரக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கிழக்கு நோக்கி அமரக்கூடாது, மேற்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். கிழக்கு நோக்கி அமரக்கூடாது, மீண்டும் சொல்கிறேன், மேற்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். மேற்கு நோக்கி அமர்ந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய முத்திரையை போட வேண்டும். இந்த முத்திரையை மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? நல்லா பார்த்து, எப்படி பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 5 விரல் வச்சிருக்கேன்னா பார்த்துக்கிட்டீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 5 விரல் வச்சு இப்போ அந்த முத்திரையை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், போட போகிறோம். எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பாருங்க. பாருங்க, சுண்டு விரல் 2 வந்து சேர்ந்துருக்கும். சேர்ந்துட்டா சுண்டு விரல். அடுத்தாப்புல மோதிர விரல் 2 வந்து என்ன செய்யணும், சேரணும். ஆனால் இங்கே பாருங்க, இந்த நடுவிரல் 2 விரல் இப்படி உள்ள மடங்கி இருக்கணும். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல் இந்த 2 விரல் சேர்ந்துருக்கணும். அப்புறம் வந்து இந்த பெருவிரல் சொல்ல 2 இணைந்து இப்படி இருக்கணும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இப்போ வச்சுட்டிங்கன்னா, இல்லை விரலை காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இந்த திரும்பவும் சொல்கிறேன், சுண்டு விரல் இணைந்திருக்கணும், மோதிர விரல் இணைந்திருக்க வேண்டும், நடுவிரல் சனி விரல்னு சொல்லுவாங்க, இந்த விரல் இது 2ம் மடங்கி இருக்க வேண்டும். அப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 விரலும் இணைந்திருக்க வேண்டும். ஆட்காட்டி விரல் பெருவிரல் இது இணைஞ்சு இப்போ இந்த குஞ்சாச்சு. இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மோதிர விரலை பிரிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மோதிர விரலை பிரிப்பதற்கு இப்படி பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. முத்திரையை மீண்டும் பார்த்துக்கோங்க. மோதிர விரலை பிரிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு துர்மரணம் அப்படின்னு ஒன்று நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் மோதிர விரலை பிரிக்க முடியும். அது குறிப்பாக ஒரு 30 நாள் 1 மாத காலகட்டத்துக்குள்ள மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து புரிய வரும். அது வரைக்கும் புரிய வராது. சரிங்களா? அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இணைச்சி வச்சிருக்கேன், என்னால் பிரித்து பார்க்குறேன், பிரிக்க முடியல. இப்போ பிரிக்க முடியலைங்கிறது தான் சந்தோஷம். இப்போ பிரிக்க முடியல, அப்போ எனக்கு இன்னும் ஒரு 1 மாத காலகட்டத்துக்குள்ள துர்மரணம் இல்லை அப்படிங்கிறத